ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஜூனியர் இன்ஜினியரிங்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ மோட் ஆஃப் அப்ளை ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். டிசம்பர் 30, 2024 ஜனவரி 20, 2025 வரைக்கும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டென்டேட்டிவாக February month இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன் டீட்டெயில் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக ஒரு கம்மி வேக்கன்சி தான் அறிவிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தா ஒரு 15 வேக்கன்சி கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜூனியர் இன்ஜினியரிங் சிவிலில் கேட்டிருக்காங்க பாருங்கள். சிவிலில் மொத்தமாக பார்த்தா ஒரு 7 வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க டோட்டலாக. எலக்ட்ரிக்கலில் ஒரு 4 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. ஒரு 11 வேக்கன்சி தான் மொத்தமே கொடுத்துருக்காங்க. இல்லை ஜோன் வைஸாக பிரிச்சிருக்காங்க பாருங்கள். ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்துன்னு. சவுத்தில் பார்த்தா 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தமிழகம் சவுத்தில் வருவீங்க. அதேமாரி ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலில் சவுத்துக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான மொத்த வேலைவாய்ப்புக்கான இன்ஃபர்மேஷன்ஸு. ஸோ கல்வி தகுதி அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, அப்படியே நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வேலைக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஏஜ் மட்டும் பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் SC/STக்கு 5 years கொடுத்துருக்காங்க. OBCக்கு 3 years கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி சிவில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 years டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அல்லது டிகிரியில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. சேம் அதேமாதிரி தான் டிப்ளமோ மற்றும் நீங்கள் டிகிரி பிஇயில் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். பிஇயில் சிவில் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் அதே மாதிரி தான் டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். பிஇயில் எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் 2 yearக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சிக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 300 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது டோட்டலாக 150 கொஷின்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு லோக்கல் லாங்குவேஜ்க்கான டெஸ்ட் வைக்கிறாங்க. அதில் கண்டிப்பாக தமிழ் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. அது அனெக்சர் ஃபைலை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா உங்களுக்கு மற்ற இன்ஃபர்மேஷன் எப்படி சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கு 33,900 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணி அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தா 50 ரூபா நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். யார் யாருக்குன்னா SC/ST, PW எக்ஸர்வீஸ்மென் 50 ரூபாய். மீதி இருக்காங்க பாருங்கள் OBC, ஜென்ரல் கேட்டகரி, எக்கனாமிக் வெரிஃபிகேஷன் நீங்கள் 450 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்றமே நீங்கள் ப்ரொசீஜரை செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. கம்மி வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதாங்க உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சவுத் ஜோனை பொறுத்த வரைக்கும் தமிழ் லாங்குவேஜ். நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் நீங்கள் தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் இந்த ஜாப்க்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.